ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எலெக்ஷன் எல்லாமே அடுத்தடுத்து வருது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலெக்ஷன் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க நம்ம அது எல்லாமே இப்போ பார்க்கலாம். இதில் ஓவராலாக 50 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான கொஸ்டின். ஓகே, நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்களாகவே கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியும் போது 50 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அதை கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, முதல் கொஸ்டின் பார்க்கலாம். When was the Election Commission of India established? இந்திய தேர்தல் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷன் எப்போ நிறுவனாங்க, எப்போ தொடங்கினாங்க, இதான் கேட்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 1950 பார்த்தோம் அப்படின்னா இதை தொடங்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹூ வாஸ் அ ஃபஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சுகுமார் சென். ஸோ மொதல் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் முதல் டைம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு போட வைக்கணும். ஸோ அந்த கவுண்டிங், எலெக்ஷன் நடத்துறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய ப்ராசஸ். அப்போ இந்த சுகுமார் சென்னை நம்ம என்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மறக்கக்கூடாது. ஓகே, அடுத்து பாருங்கள். ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா? இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? ஸோ எத்தனை பேர் இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷனில்? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க. 3 உறுப்பினர் இருப்பாங்க. அடுத்து பாருங்கள். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல் வித் எலெக்ஷன் கமிஷன்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு தேர்தல் ஆணையத்தை பற்றியது? ஸோ தேர்தல் ஆணையம் அதை பற்றின சரத்து ஆர்டிகல் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 324. அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் பதவி காலம் எத்தனை வருஷம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை வருஷம்னு பார்த்தோம் அப்படின்னா 6 வருஷம். அடுத்து, ஹூ அப்பாயிண்ட் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? ஸோ எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தோம் அப்படின்னா மெம்பரும் இருப்பாங்க, அவங்களுக்கான ஹெட் இருப்பாங்க. அந்த தலைமை உறுப்பினரை யார் நியமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட் தான். ஸோ குடியரசுத் தலைவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி முக்கியமான பொறுப்பு இல்லாமல் நியமிப்பார். அடுத்து, ஹவு many எலெக்ஷன் கமிஷனர் கேன் பி அப்பாயிண்டட் அலாங் த சைட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? தலைமை தேர்தல் ஆணையருடன் சேர்த்து எத்தனை தேர்தல் ஆணையர்களை நியமிக்கலாம்? ஓகே, ஸோ இப்போ அந்த எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தோம் அப்படின்னா மெம்பர்ஸ் மொத்தம் ஒரு சீஃப் இருப்பாங்க. அந்த சீஃப் கூட சேர்ந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக எத்தனை பேர் இருப்பாங்க? இதான் கொஸ்டின். ஸோ அவர் கூட பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு ஹெட்டு ஒருத்தங்க, அது போக பார்த்தோம் அப்படின்னா 2 பேர். அதான் மொத்தத்தில் நம்ம ஆரம்பத்தில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி 3 பேர். அதில் ஒருத்தங்க சீஃபு, அது போக பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹூ வாஸ் அ ஃபஸ்ட்டு உமன் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் முதல் பெண் தேர்தல் ஆணையர். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஎஸ் ரமாதேவி அப்படிங்கவங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் எலெக்ஷன் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? தேர்தல் ஆணையம் பின்வருவனவற்றில் எதற்கு தேர்தலை நடத்துகிறது? ஓகே, ஸோ லோக்சபாவா, ராஜ்யசபாவா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? ஸோ மாநில சட்டமன்றத்துக்கா இல்லை எல்லாத்துக்குமேவா? ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அப்போ இதில் எது ஆன்சராக இருக்கும்? ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல் த அபோவ். லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் எலெக்ஷன் நடத்துவாங்க. அப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த லோக்கல் பாடி, பஞ்சாயத்து ராஜ், இதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி லோக்சபா, ராஜ்யசபா, அதாவது பிஎம் எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷன் எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன்?
பின் வருவனவற்றில் எது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு அல்ல? ஸோ எது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி. அடுத்தது வந்து கண்டக்டிங் எலெக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டு, ப்ரிப்பேரிங் பட்ஜெட், அதுக்கப்புறம் கிராண்டிங் ரெகனைசேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒவ்வொரு மாநிலத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இத்தனை சீட்டு, ஸோ வந்து இத்தனை லோக்சபா சீட்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து பிரிக்காங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டக்டிங் எலெக்ஷன், ஸோ வந்து இந்த பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் வந்து நடத்துறது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் தயாரிக்கிறது. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராண்டிங் ரெகனைசேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஸோ வந்து அரசியல் கட்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கீகாரம் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்ஜெட் போடுறது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ண மாட்டாங்க, அப்படி தானே நமக்கு வந்து பார்க்கும்போது ஈஸியாக தெரியும். ஸோ வந்து பட்ஜெட் போடுறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க் கிடையாது. மிச்சம் மூணுமே பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு. அப்போ சி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். அடுத்து, த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ் டியூரிங். ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இது எப்போ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் டயத்தில் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹூ கேன் ரிமூவ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆர் எலெக்ஷன் கமிஷனர் ஃப்ரம் த ஆஃபீஸ். தலைமை தேர்தல் ஆணையர் அல்லது தேர்தல் ஆணையரை பதவியிலிருந்து யார் நீக்க முடியும்? ஸோ யார் நீக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட், பாராளுமன்றம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் ஃபார் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் த எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையர்களுக்கு ஓய்வு பெறும் வயது என்ன? ஸோ ரிட்டைர்மெண்ட் ஏஜ் என்ன? இதை வந்து கேட்டிருக்காங்க. 65 இயர்ஸ், 65 வருஷம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் அமெண்ட்மெண்ட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்ட்ரடியூஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன். இந்திய அரசியலமைப்பில் எந்த திருத்தம் சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தை அறிமுகப்படுத்தியது? ஸோ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 42ஆம் சட்ட திருத்தம், 42 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து போட்டிருப்பாங்க. இதை நம்ம வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படிம்போம், சிறிய அரசியலமைப்பு அப்படிம்போம். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட திருத்தம் பார்த்தோம் அப்படின்னா பண்ணியிருப்பாங்க. அடுத்து, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகனைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அரசியல் கட்சிகளின் பதிவு மற்றும் அங்கீகாரத்திற்கு யார் பொறுப்பு? எலெக்ஷன் கமிஷன். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த டென்யூர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர். தேர்தல் ஆணையரின் பதவி காலம். நம்ம இந்த கொஸ்டின் அப்ளை வந்து பார்த்தோம். ஸோ வந்து தேர்தல் ஆணையரோட பதவி காலம் என்ன? 6 வருஷம். அப்படி இல்லை அப்படின்னா 65 வயசு வரைக்கும். அடுத்து, தி எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் பவர் டு கண்டக்ட் எலெக்ஷன். தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் நடத்த அதிகாரம் உள்ளது. ஸோ வந்து எதுக்கெலாம் வந்து அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா வந்து அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஎம் எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷன், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதை வந்து நடத்துவாங்க. இதுவே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தது அப்படின்னா அவங்க அந்த பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இதுக்கெலாம் வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க, போத் ஏ அண்ட் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹூ அமாங் த ஃபாலோயிங் டிசைட்ஸ் த எலெக்ஷன் ஷெடியூல். பின் வருவனவற்றில் யார் தேர்தல் அட்டவணையை தீர்மானிப்பது? ஸோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப். ஹூ கேன் ரிமூவ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஃப்ரம் ஆஃபீஸ். தலைமை தேர்தல் ஆணையரை பதவியிலிருந்து யார் நீக்க முடியும்? ஸோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். அடுத்தது, ஹூ ஹேஸ் அ பவர் டு அட்ஜுகேட் அ டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு எலெக்ஷன். தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது? ஸோ யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான், உச்ச நீதிமன்றம். அடுத்து, இந்த எலெக்ஷன் கமிஷன் பட்ஜெட் இஸ் சார்ஜ்ட் ஆன். தேர்தல் ஆணையத்தின் வரவு செலவு திட்டத்தில் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது.
இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பவர் வெஸ்டட் வித் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இதுவும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி இது மாதிரியே வந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேமிங் லாஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன். ஸோ வந்து எலெக்ஷனை வந்து நடத்துகிறது இதுதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஆனால் அதுக்கான சட்டத்தை போடுறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க் கிடையாது, அப்படி தானே. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரல் ரோல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த எலெக்ஷன் சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் பண்ணுறது தான் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். ஆனால் அதுக்கான சட்டத்தை ஏற்றுறது பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிடையாது, பாராளுமன்றம் தான். அப்போ டி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சம்மந்தம் இல்லாது, அதான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹூ அட்மினிஸ்டர்ஸ் த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் டு த சீஃப் எலெக்ஷன் கமிஷன். தலைமை தேர்தல் ஆணையருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார்? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனாதிபதி, பிரசிடெண்ட். தி எலெக்ஷன் கமிஷன் கேன் கண்டக்ட் எலெக்ஷன் டு. தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். பார்லிமெண்ட்டுக்கு நடத்தலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்தலாம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், பிரசிடெண்ட். நெக்ஸ்ட்டு, த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் த எலெக்ஷன் கமிஷனர் ஆன் த அட்வைஸ் ஆஃப். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையர்களை பின்வரும் ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார். ஸோ யாரோட ஆலோசனை? யூனியன் கேபினெட். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இதில் வந்து எது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. கண்டக்டிங் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன். ஏன்னா வந்து இப்போ லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து நடத்துவாங்க. இந்த ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இதை பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஆனால் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்த மாட்டாங்க. அடுத்து, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்பாயிண்டிங் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ யார் பார்த்தோம் அப்படின்னா ஜனாதிபதி, பிரசிடெண்ட். ஹூ அட்மினிஸ்டர் த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் டு த எலெக்ஷன் கமிஷனர்ஸ். தேர்தல் ஆணையர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட் தான். சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் அ எலெக்ஷன் கமிஷனர். ஸோ நம்ம அப்படியே பார்த்தோம் 65 வயசு இல்லைனா 6 வருஷம். ஸோ வந்து இதில் எது கான்ஸ்டியூஷனல் பாடி இல்லை? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் எதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளானிங் கமிஷன் பற்றி கான்ஸ்டியூஷனில் இருக்காது. எலெக்ஷன் கமிஷன் இருக்கும், ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும், யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும், இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ பிளானிங் கமிஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். வாட் இஸ் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ 65 வருஷம், அப்படி இல்லை அப்படின்னா 6 வருஷம். எது முதல்ல வருதோ அது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Who among the following is responsible for conducting election to the municipal corporation? கீழ்கண்டவர்களில் யார் மாநகராட்சி தேர்தல் நடத்துவதற்கு பொறுப்பு? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகே. ஸோ இப்போ அடுத்த இருக்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட்டட் தான். எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த ஆன்சர் தான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 40ல் நீங்கள் வந்து எவ்வளோ கரெக்டாக போட்டிங்க அதை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி அடுத்து எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்டில் போடுங்க. நம்ம அடுத்து அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.